ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள்: 1/2 கிலோ மட்டன், பெரிய வெங்காயம் 3 சின்னதாக கட் பண்ணது, அதே மாதிரி 3 தக்காளி, ஒரு காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ. மட்டனை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு போன்லெஸ் மட்டன் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா அந்த பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்ததையும் இதையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும். இது கூடவே பொடியாக நறுக்கியிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்க்குறேன். ஒன்று சேர எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இது எண்ணெயிலே நல்லா சுருள வதங்கணும், அப்போ தான் அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேகிற கலவா இது ட்ரையாக தான் வரும், அதனால் நம்ம கம்மியான அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போது போன்லெஸ் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கோம், அதை இது கூடவே சேர்த்திக்கலாம். மட்டன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கிட்டு இந்த மட்டன் வேகிறதுக்கு ஒரு 8 விசில் வைக்கணும். அப்போ பஞ்சு பஞ்சாக மட்டன் வெந்துடும். நம்ம போட்டிருக்க தக்காளி, வெங்காயம் எல்லாமே சுருண்டு வதங்கிடும். நான் மூடி வச்சு 8 விசில் வைக்கிறேன். அதுக்குள்ளே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம். இந்த செடி நான் ஒரே ஒரு சின்ன இலை தாங்க வச்சேன், எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த புதினா நான் சும்மா காம்பு தான் விட்டு வச்சேன், அழகாக வளர்ந்துருக்குல. இப்போ வாங்க, மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இப்படி சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.